ஹாய் மக்களே வணக்கம். நான் கோயம்புத்தூர்லேருந்து உங்கள் சுரேஷ். ஸோ நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வாங்க, ஆர்டர் போட்டான். எங்கே போட்டிருக்கான்? எஸ்எஸ் ஹைதராபாத்தில் வந்துட்டு நான் ரூபாய்க்கு வாங்க பிக்கப் பண்ண போகலாம். இல்லையேல் வாழ்வில்லை, வாழ்வில்லையேல் டீயும் இல்லை. எல்லாரும் சரக்குக்கு அடிக்கிறதுக்கு போதை கட்டி இருப்பாங்க. நான் டீ கேட்குங்க வாழ்க வளம்புறாங்க. ஜாலியாக இருக்கிற மாதிரி, ரொம்ப ஒன்றுமே கஷ்டம் இல்லாத மாதிரி. நிறைய என்ன கடைக்கு போகிறான், சாப்பாடு வாங்குறான், கொண்டு போய் என்னோட வீட்டில் கொடுக்குறான், அதுக்கு காசு தராங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அது பின்னாடி இருக்கிற வழி ரொம்ப கஷ்டம் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் சாதாரண விஷயம் கிடையாது. டெலிவரி வேலைலாம் பார்க்குறது ஜாலியாக வந்து செஞ்சு போகிறதுக்கு, இன்க்ளூடிங் ஸ்விக்கி ஜொமேட்டோ டெலிவரி பார்ட்னர்ஸ் முத கொண்டு செக் பண்ணுறாங்க. பேகை செக் பண்ணுறாங்க, பேக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. ஓகே, இன்னும் மோசமான ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. முன்னாடி பேனட் தான் காலி. ஐயோ, இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி யாருக்கும் எதாவது ஆகிடக்கூடாது. அந்தவா கொஞ்சம் பார்த்து வாங்கப்பா. நைட்டில் வண்டி ஓட்டும் போதெல்லாம் ஃபேமிலியோட வரீங்க, பொறுமையாக வாங்கப்பா. ஹை மக்களே, எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு 120 days 3 lakhs சேலஞ்சில் டே 8. இன்னைக்கு மார்ச் 22 நினைக்கிறேன், சண்டே. ஸோ வாங்க, சாட்டர்டே எடுத்து நல்லா வச்சு செஞ்சிச்சு ஸ்விக்கி நம்மளை. நைட்டு எல்லா கடையும் க்ளோஸு. ஆபிதா இருந்து எல்லாமே கடை, முக்கால்வாசி கடை க்ளோஸு. 99% கடைலாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டு 2600 சம்திங் ஏர்ன் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்காவது ஒரு 3000 ரூபாய்க்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு வழியை பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்ன கொடுமையில் சந்திக்க போகிறோமோ தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டை புக் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு புக்கிங் பண்ணிடலாம். ஷிஃப்ட்டை என்ன அது 11 to 3 ஓகே புக்கிங், 3 to 7 புக்கிங், 7 to 12 புக்கிங். லேட் நைட்டில் 1 to 11 to 1, 1 to 3 வரைக்கும் இருந்தால் போதும். இல்லை 3 ரூபா எடுக்க முடியாது தான், இல்லைனாக்கா எக்ஸ்ட்ரா 3 to 5 அதான் கடையிலே அப்புறம் போய் எடுக்கிறது. புக்கிங் போ நடுவே வேணும் ஏதோ எழுத போங்களா. ஸோ மக்களே, நம்ம ஜோனுக்குள்ள வந்து ஆன்லைனுக்கும் போயாச்சு. இப்போ நம்ம ஆன்லைனில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் ஆர்டர் எதுவும் போடல. மணி கரெக்டாக 10, 11, 19 ஆகுது. ஏன்னா 11, 19க்குள்ளே நம்ம ஆன் பண்ணிடணும். அப்படி ஆன் ஆகலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் இத்தனை நாளாக கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்ட்டு. நான் இவ்வளோ நாளாக வந்து ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக தான் சொல்லிட்டு இருந்தேன். 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் வரும் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுறேன்னு காட்டுறேன். இன்றைக்கி 13,350 கிலோமீட்டரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரியா, இன்றைக்கி எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறோன்றதை நாளைக்கு காலைல 5 மணிக்கு ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? 13,353 ஸ்டார்ட் பண்ணுறேன். 13,350 கிலோமீட்டரில் ஸ்டார்ட் பண்ணுறோம்பா. இன்றைக்கி எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறது இன்றைக்கி கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இன்றைக்கி ஆமாம், எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியாமலே ஓட்டிகிட்ருக்கிறேன். 500 ரூபா பெட்ரோல் அடிக்கிறேன். அடித்தனாக்கா அடுத்த நாள் காலைல ஒரு 3 மணி 2 மணி வரைக்கும் அது யூஸ் ஆகுது. அதனால் எவ்வளோ கிலோமீட்டர் இதெல்லாம் செக் பண்ணணும்ல, அதெல்லாம் செக் பண்ணாமலே இருக்கிறேன். அப்புறம் நண்பா, நீங்கள் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, 7 மணிலேருந்து 11:15 வரைக்கும் வண்டி ஓட்டுறேன், எத்தனை மணிக்கு ஷிஃப்ட்டு ஆஃப் பண்ணணுன்ட்டு. நண்பா, அடுத்த ஷிஃப்ட்டு ஆன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஒருவேளை அடுத்த ஷிஃப்ட்டு ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு 11:20 அந்த டைமுக்கு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரெக்ட் டைமுக்கு ஆஃப் பண்ணால் கூட சம்டைம்ஸ் வந்து அவுட் ஆகிடும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ரிஜெக்ஷன் தான் பண்ணணும், ஒரு கேன்சல் தான் பண்ணணும். நீங்கள் வாங்கல 2-3 ஷிஃப்ட்டு புக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி போட்டிங்கன்னா அது இன்சென்டிவ் கிடைக்காம போயிடும் நண்பா. அப்புறம் நண்பா, இது நீ சொன்னில்ல ஃபுட்டு தானே நண்பா போனால் போகுது அப்படின்னு. நீங்கள் கரெக்டு தான் நண்பா. நம்ம என்ன அவன் மேலே கோவமா, பசியில் தான் எடுத்துருக்கான்னு சொல்லி வைங்க. இருந்தாலும் நண்பா, அந்த ஃபுட்டை வந்து இன்னொருத்தவங்களும் பாவம் வெயிட் பண்ணுவாங்களா அந்த ஃபுட்டுக்காக. இன்னொருத்தவங்களும் அந்த ஃபுட்டு வந்துடும் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுவாங்க. அவங்களும் பசியோடு இருப்பாங்க. 12 மணிக்கு ஆர்டர் பண்ண ஃபுட்டை வந்து 2 மணிக்கு இது மாதிரி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் 2 மணி நேரம் அப்படியே வெயிட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து அவங்களுக்கு அந்த ஃபுட்டு அசைன் ஆகுதா இல்லை கேன்சல் ஆகுதா இல்லை என்ன ஆகுதுன்னு தெரியாது இல்லை. ஸோ அதனால் தப்பு நண்பா. திருடுறது தப்பு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். திருடுறது தப்பு. ஜோனுக்குள்ளே வந்துட்டோம். ஜோனுக்குள்ளே வந்ததுமே ஃபஸ்ட் ஆர்டர் போட்டிருக்கான். எங்கன்னாக்கா டாக்டர் சிவாஜி பிரியாணி கடையில். ஆனால் என்ன உருப்புற மாதிரி போடலை, 40 ரூபாய்க்கு தான் போட்டிருக்கான். விளங்காத பையன். 2வது ஆர்டரும் போட்டாச்சு. எஸ்எஸ் பிரியாணியில் போட்டாங்க. எஸ்எஸ்ல நான் ஆர்டர் எடுத்துட்டேன். 196 ரூபாய்க்கு எஸ்எஸ்ல போட்டிருந்தானுங்களா. இப்போ ஆர்டர் எடுத்தாச்சு, பிக்கப் பண்ணிட்டேன். வாங்க போகலாம். போயிட்டு இது எப்படி 200 ரூபாய்க்கு மேலே தரும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். ரிட்டர்ன் கொடுங்க. சீக்கிரம் கூட என்ன 22 24 போல பைத்தக்கார பையல கொடுங்க. டக்கு கொடுங்க பைத்தக்கார பையல இருக்கு பைய போகல போறேன். தம்பி சுகி, என்னடா அண்ணன் தானே கொடுக்க அள்ளி சேர்த்தி கொடு. ரிட்டர்ன் 100 ரூபாயை பார்த்துட்டு போல போடா. மக்களே வணக்கம். இப்போ என்னாச்சுன்னா எஸ்எஸ்ல கொண்டு போன பிரியாணி ஆர்டர் முடிச்சாச்சு. ரிட்டர்ன் 100 ரூபாயும் கொடுத்துட்டான். அதுக்கு 19 பாரு பைத்தக்கார பையன் எவ்வளோ இருக்கிறவன. அடுத்து வந்துட்டே இருந்தேன். உப்படத்தில் ஆர்டர் போட்டான். என்னன்னா டேஸ்ட் ஆஃப் மலபாரில் போட்டிருக்கான். மல்டி ஆர்டர் 186 ரூபா. வாங்க போகலாம் எடுக்க. நம்ம போய் பாயை பிடிச்சி டார்ச்சர் பண்ணணும். பாய் ரெடி பண்ணுங்க பாயின்ட்டு. சரி நம்ம போகலாமா? வாங்க போய் டார்ச்சர் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மல்டி ஆர்டரையும் முடிச்சாச்சு.
அடுத்த ஆர்டரும் போட்டான், நாகர்கோயிலில் போட்டிருக்கான் 91 ரூபாய்க்கு. வாங்க போய் பிக்கப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து டெலிவரி பார்ப்போம். அடுத்து அடுத்து மல்டி ஆர்டர் போட்டான் எங்கன்னா நாகர்கோயிலில் மறுபடியும் போட்டிருக்கான். 91 ரூபா இருந்துச்சா, இப்போ 150 ரூபாய்க்கு போட்டிருக்கான் நாகர்கோயிலில். மொத்தம் இது வரைக்கும் 4 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 5 6 ஆறாவது ஆர்டர் இருக்கும். வாங்க போகலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக 6 ஆர்டர் டெலிவரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வாங்க அடுத்த ஆர்டருக்கு போகலாம். எங்கேயாவது போய் ஆர்டர் எடுக்கலாம். பதனி குடிக்கலான்னு வந்தேன். சரி, அண்ணனுக்கு ஆர்டர் போட்டுட்டு இருந்தேன். அதுக்காண்டி எனக்கு ஆர்டர் போட்டான். சரி, அன்னபூர்ணாவில் 81 ரூபாய்க்கு போட்டிருக்கான். வாங்க பதனியை குடிச்சிட்டு போயிட்டு ஆர்டரை எடுப்போம். ஃபஸ்ட்டு நம்ம உடம்பு கூல் பண்ணுவோம், அப்புறம் கஸ்டமரோட வயிற்றை ஃபுல் பண்ணுவோம். ஹாய் மக்களே. அன்னபூர்ணா ஆர்டர் முடிச்சாச்சு. அடுத்த ஆர்டரும் போட்டான். எங்கே போட்டிருக்கானா, எஸ்எஸ்ல போட்டிருக்கான். 91 ரூபாயா 97 ரூபாய்க்கு போட்டிருக்கான். சரி வாங்க போய் பிக்கப் பண்ணலாம். மறுபடியும் ஆர்டர் போட்டான்ல, அடையாளம் நடந்து போகல. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஒன்று போட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்துகிட்டே இருந்த மாதிரி அடுத்து செகண்ட் ஆர்டர் மல்டி ஆர்டரா போட்டு விட்டான். சரி வந்தாச்சு, எடுத்துட்டு போவோம் அடுத்த வேலையை பார்க்க. மல்டி ஆர்டர் எடுத்துருந்தோம்ல, மல்டி ஆர்டர் முடிஞ்சு போச்சு. டெலிவரி 2 டெலிவரி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன தெரியுமா போட்டிருக்கான், ஃப்ரோசன் பாட்டிலில் போட்டிருக்கான் 34 ரூபாய்க்கு. சரி வாங்க போய் எடுக்கலாம், பிக்கப் பண்ணலாம், அடுத்தடுத்த ஆர்டர்களை பார்க்கலாம். உருப்படியாக வேலை செய்யலாம். உருப்படாமல் போனால் செருப்பால் அடி விழுகும் வீட்டில். உருப்படுறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கலாம். உருப்பிடலாமா? ஃப்ரோசன் பாட்டில் ஆர்டர் முடிச்சிச்சா. அடுத்த ஆர்டர் எங்கே போட்டான், ஹரிபவனில் போட்டிருக்கான். சரி வாங்க போகலாம். ஹரிபவனில் போய் பிக்கப் பண்ணால் 63 ரூபாய்க்கு போட்டிருக்கான். ஹரிபவனில் ஆர்டர் முடிச்சாச்சு, 63 ரூபா முடிச்சாச்சு. அடுத்த ஆர்டர் போட்டான் எங்கன்னாக்கா ரஃபேலில் போட்டிருக்கான். 55 ரூபாய்க்கா 63 ரூபாய்க்கா போட்டிருக்கான். சரி வாங்க பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ரஃபேல் ஆர்டர் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஆர்டருக்கு வெயிட் பண்ண தேவையில்லை. தான் போட்டான். எங்கே போட்டிருக்கான், க்ரீன் டீ. நம்ம ஆர்எஸ்புரத்தில் போட்டிருக்கான்ப்பா. வாங்கியா போய் கலெக்ட் பண்ணலாம்யா. இதோ வந்துட்டேன்டா, இதோ வரேன்டா. நெக்ஸ்ட் ஆர்டர் போட்டான்யா. எங்கே போட்டிருக்கான், விங் மேனா. ஓ, பர்கர் மேனுக்கு இன்னொரு பேர் விங் மேனா. வாங்கடா விங் மேனில் போய் எடுக்கலாம். எவ்வளோ 57 ரூபாய்க்கு போட்டிருக்கானா. சரி பார்த்துக்கலாவா. ஸோ இப்போ நம்ம விங் மேனில் எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ஆர்டர் டெலிவரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஆர்டர் எங்கே போட்டான்னா ரிச்சியில் ஒரு ஆர்டர் போட்டிருக்கான், தபிரிவாலாவில் ஒரு ஆர்டர் போட்டிருக்கான், மல்டி ஆர்டர். சரி வாங்க போய் எடுக்கலாம், என்ன பண்ணுறது, எடுத்து தானே ஆகும். ஆர்டர் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஆர்டர் எங்கே போட்டிருக்கான்னா நம்ம பர்கர் மேனில் போட்டிருக்கான். வாங்க பிக்கப் பண்ண போகலாம். அடுத்த ஆர்டர் முடிச்சாச்சு. இந்த ஆர்டர் முடிச்சாச்சு. அடுத்த ஆர்டரும் போட்டான். எங்கே போட்டிருக்கான்னா 4 கப்ஸில் போட்டிருக்கான். சரி வந்தாச்சு, நம்ம லொக்கேஷனும் வந்தாச்சு. 4 கப்ஸ் தான் வந்து நிற்கிறோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப கஷ்டம்ப்பா, பயங்கர கஷ்டம். 18 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக பைக்கில் உட்காந்துக்கிட்டு ஓட்டுறது. ஐயோ அம்மா, சரி கொடுமை இல்லை, எவ்வளோ பெரிய கொடுமை இல்லை இதெல்லாம். 18 மணி நேரம் கண்ணு முழிச்சு, டஸ்ட்டு, பிரேக்கு, கிளச்சு. கஷ்டம்டா அப்பா. பர்கர்மேன் டெலிவரி முடிச்சாச்சு. அடுத்த ஆபிதாவில் போட்டிருக்கான், 87 ரூபா போட்டிருக்கான். சரி வாங்க போய் பிக்கப் பண்ணலாம். அடுத்த ஆர்டர் போட்டாங்க எங்கன்னாக்கா ராயல் பிரியாணியில். வாங்க போய் பிக்கப் பண்ணலாம். பிரியாணி ஆர்டர் முடிச்சோமா. இப்போ அடுத்த ஆர்டர் போட்டான். எங்கன்னா போட்டிருக்கான்னா இந்த போலார் பியர்னு இருக்கு, அது வாசலில் தான் இருக்கிறான், அங்கே வச்சே போட்டிருக்கான் ஆர்டர். வாங்க பிக்கப் பண்ணலாம். அடுத்த ஆர்டரும் போட்டான் ஹேங் அவுட்டில் 20 ரூபாய்க்கு போட்டிருக்கான் லோக்கலில். சரி வாங்க பிக்கப் பண்ண போகலாம். டெலிவரி முடிச்சாச்சு. அடுத்த ஆர்டர் ஏதோ ஓஜி ஸ்கேம் அது பேர், எங்கே போட்டிருக்காங்க 20 ரூபாய்க்கு. சரி வாங்க சிவானந்த காலேஜ் போய் பிக்கப் பண்ண போகலாம். பார்க்குற எல்லாருக்கும் அப்படி தான் மச்சான் தெரியும், ஜாலியாக இருக்கிற மாதிரி, ரொம்ப ஒன்றுமே கஷ்டம் இல்லாத மாதிரி. அப்படியே என்ன கடைக்கு போகிறான், சாப்பாடு வாங்குறான், கொண்டு போய் இன்னொரு வீட்டில் கொடுக்குறான், அதுக்கு காசு தராங்க, இந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற வலி எங்களுக்கு தான் மச்சான் தெரியும். ரொம்ப கஷ்டம் மச்சான். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் டெலிவரி வேலைலாம் பார்க்குறது ஜாலியாக வந்து செஞ்சுட்டு போகிறதுக்கு. பார்ட் டைமில் ஏதாவது ஜாலியாக காலேஜ் பசங்க ஜாலியாக செஞ்சுட்டு போவோம், அதுக்குவே கஷ்டம் தான். அவ்வளோ கஷ்டம் வேலையெல்லாம் இருக்கும் போது எந்த வேலையும் கஷ்டம் ஈஸி கிடையாது மச்சான். எல்லா வேலையும் கஷ்டம்தான். கஷ்டப்படாமல் எந்த வேலையிலையுமே ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. அதாவது கஷ்டப்படலாம், தப்பு கிடையாது. ஆனால் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டால் நஷ்டப்படாமல் வாழ்ந்துட்டு போயிடலாம். அதனால் அவங்களாம் என்ன செய்கிற வேலையை நேர்ச்சி செய்யுங்க, அவ்வளோதான் மச்சான் சொல்ல முடியும். ஒரு மாதம் வந்து என் கூட நின்று பாரு, எங்களோட கஷ்டம் என்ன உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிச்சுன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது. ஆர்டர் போட்டாங்கடா சாய் விருந்தில், வாடா போய் எடுக்கலாம், 20 ரூபாய்க்கு போட்டிருங்க. ஆர்டர் போட்டான் எங்கன்னா ஹெச்எம்ஆரில் போட்டிருக்கான். வாங்க போய் பிக்கப் பண்ணலாம். டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிட்டோமா. அடுத்த ஆர்டர் வெயிட் பண்ண தேவையில்லை, இன்ஸ்டாமார்ட்டில் போட்டிருக்கான். என்னடா இது, ஓகே வாங்க மல்டி ஆர்டர் போட்டிருக்கான். சரி வாங்க பிக்கப் பண்ண போகலாம். ஸோ நம்ம வந்து இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் மல்டி ஆர்டர் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அடுத்த ஆர்டர் எடுக்க போகலான்னு பார்த்தா எங்கே போட்டிருக்கோம், ஆபிதாவில் போட்டிருக்கான்ப்பா. வாங்க ஆபிதாவுக்கு போகலாம். ஆபிதா ஹோட்டலில் எடுத்து பிக்கப் எடுத்துருந்தோமா, அதை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறேன். போட்டான் ஆர்டரு, மறுபடியும் ஆபிதாலே போட்டிருக்கான், 75 ரூபாய்க்கு போட்டிருக்கான். சரி வாங்க போய் பிக்கப் பண்ணலாம். சூப்பர் ரைட். ஆபிதா ஹோட்டலில் நம்ம எடுத்த ஆர்டர் டெலிவரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மறுபடியும் ரிட்டர்ன் வரல போட்டான் பாரு. அடுத்து KFC இல்லை 64 ரூபாய்க்கு போட்டிருக்கான். வாங்க அவினாசி KFC தான் போகிறேன், வாங்க போகலாம்.
ஸோ நம்ம கேஎஃப்சி ஆர்டரே முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஆர்டருக்கு வெயிட் பண்ணேன். எங்கே முடிச்சோன்னே தான் ஆர்டர் போடுறானே. என்ன சரி ராஜா ஹோட்டலா? காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. சரி வாங்க போகலாம். ஒரு டீயை குடிச்சிட்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி டீ இல்லையேல் வாழ்வில்லை, வாழ்வில்லையேல் டீயும் இல்லை. எல்லாரும் சரக்குக்கு அதுக்கு போதைக்கு அடிமையாக இருப்பாங்க. நான் டீக்கு அடிமையாக இருக்கேன். வாழ்க வளமுடன். ஆர்டர் போட்டாயா? எங்கே போட்டிருக்கான்? பீஸா ஹட்டில் போட்டிருக்கான். வாங்க வாங்க போகலாம் பொறுக்கிறதுக்கு பீஸா ஹட்டில். இதுக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ மக்களே முடிஞ்சிச்சு. பீஸா ஹட்டில் இருந்த டெலிவரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மறுபடியும் ஆர்டர் எடுக்க போகலாம். ஏதோ போட்டான்ப்பா. எவ்வளோக்கு போட்டிருக்கான்? 67 ரூபாய்க்கு. மறுபடியும் பீஸா ஹட்லேயே போட்டிருக்கான். சரி வாங்க போய் பிக்கப் பண்ணலாம். பீஸா ஹட் ஆர்டர் முடிஞ்சிருச்சுப்பா. இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். அடுத்த ஆர்டர் போட்டான். எங்கே போட்டிருக்கான்? மூர்த்தி ஹோட்டலில் போட்டிருக்கான். சரி வாங்க அதையும் போய் பிக்கப் பண்ணிட்டு வரலாம். 53 ரூபாயா? வாழ்க்கை வளமுடன். மணி 2 மணி 2 ஆயிடுச்சா? 2:05. அடுத்த ஆர்டர் போட்டான். எங்கே? டீ காபி தெரியான்னு சரி காபி தெரியான்ற கடை பேர். எப்படிலாம் இருக்குது பாரு. 2 மணிக்கு டீ காபி தெரியா. வாங்க போகலாம். அடுத்த ஆர்டரும் போட்டான்ப்பா. எவ்வளோ? 116 ரூபா. எங்கே போட்டிருக்கான்? ஆபிதாவில் போட்டிருக்கான். சரி வாங்க போய் பிக்கப் பண்ணுவோம். எப்போ மணி 3 ஆயிடுச்சியா? அதுக்காண்டி மணி 3:10 ஆயிடுச்சு. எப்பயும் 3000 ரூபாய்க்கு ஓட்டியாச்சு. ரொம்ப கஷ்டம். இப்போப்பா நைட்டு 3 மணிக்கு நான் இது மாதிரி நடக்கணும்னு நினச்சி கூட பார்க்கல. இப்படி ஒரு விஷயம் என் வேலை நாளில் நடந்ததே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நடந்துருச்சு. என்ன பண்ணுறது எனக்கே புரியல. என்னாச்சுன்னா நான் கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டேன். கஸ்டமருக்கு ரீச் பண்ணிட்டேன். கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். ஃபோன் எடுக்கல. மறுபடியும் கஸ்டமர் கேருக்கும் கால் பண்ணி பார்த்தேன். 20 நிமிஷம் 30 நிமிஷம் நிற்க வச்சு அவங்க அப்புறம் ஆர்டர் கேன்சல் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ மறுபடியும் கஸ்டமர் என்ன பண்ணுறாரு? இப்போ ஃபோன் பண்ணி ஐயா சார் தயவு செஞ்சு வாங்க சார், கொஞ்சம் ரொம்ப பசிக்குது சார், நீங்கள் வந்து கொடுங்க சார், நான் அதுக்கு பேமெண்ட் கூட பண்ணுறேன் சார் அப்படின்றாப்புல. இதெல்லாம் எந்த விதத்தில் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது? நான் எவ்வளோ தூரம் வந்துட்டேன்? கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டனே 7 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன். இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் போனால் ஜோனுக்குள்ளே போயிடுவேன். இப்போ நான் இதுக்கோசம் திருப்பிட்டு அங்கெல்லாம் போக முடியுமா? ஏன்னா இப்படி பொறுப்பு இல்லாமல் ஆர்டர் பண்ணுறீங்கன்னு தெரியுது. கரெக்டாக ஆர்டர் பண்ணி கரெக்டாக கொண்டாந்து இது பண்ண மாட்டீங்களா? இருக்கணும்ல. அப்படி பசியில் தான் இருக்கீங்க. எதுக்கு அப்படி தூக்கம் வருது? பசி தூக்கமா இதெல்லாம்? கரெக்டாக நடந்துக்குங்கப்பா. அப்பாடியாப்பா மணி 3:30 ஆயிடுச்சு. ஒரு வழியாக அவர் கேட்டவர் கொண்டு போய் கொடுத்தாச்சு. பசிக்குதுன்னு சொல்கிறாரு. என்ன பண்ணுறது? பசிக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து தான் ஆகணும். பட்னியாவா போட முடியும்? தமிழ் கலாச்சாரத்தில் பிறந்துட்டு தமிழ்நாட்டில் பிறந்துட்டு இன்னொருத்தவங்களை பட்னி போட்டு பார்க்குற எண்ணம் நமக்கெல்லாம் இருக்கவே இருக்காது. அதுவும் தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் இருக்காது. அதுவும் தமிழ் தாய் வழியில் வந்தவங்களுக்கு சுத்தமாக அந்த விஷயம் இருக்காது. பக்கத்து வீட்டுக்காரன் இறந்து போனாலே மனசு துடிச்சு போயிடும். தன்னால் இறந்து போனவங்கள பார்க்காம ஓடி போகிறதுக்கு நான் என்ன கோழையா என்ன? வீரன்டா, தமிழ்நாட்டோட வீரன். அதாவது தமிழனுக்கு திமிரு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் திமிருக்கே பிடிச்சவன் தான் இந்த தமிழன். அதனால தான் கொண்டு போய் கரெக்டாக ஃபுட்டை கொடுத்தேன். அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டாப்புல. 100 ரூபா டிப்ஸு கொடுத்தாப்புல. வாங்கி வச்சுக்கிட்டு வந்துட்டேன். அது எப்படி டிப்ஸ் எல்லாம் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. நானும் கொஞ்சம் அயோக்கியந்தான். பரவாயில்லப்பா. இந்த 2-3 நாளா இந்த தேர்தல் பறக்கும் படை நம்மளெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. ஆனா இப்ப நிறுத்தி எல்லாரும் செக் பண்றாங்க. இன்க்ளூடிங் ஸ்விக்கி ஜொமேட்டோ டெலிவரி பார்ட்னர்ஸ் முத கொண்டு செக் பண்றாங்க. பேகை செக் பண்றாங்க. பேக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. நீங்க உண்மையாவே ஸ்விக்கி ஜொமேட்டோல தான் ஒர்க் பண்றீங்களான்னு ஐடி காட்ட சொல்றாங்க. பரவாயில்ல, சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்கல்ல. தேர்தல் முடிவு வரைக்கும் தான். காசு கொண்டு போறவன பிடிக்கிறானா சோறு கொண்டு போய் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க பாரு. காசு கொண்டு போறவங்கள பிடிடா அப்படின்னா சோறு கொண்டு போறவங்கள பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னத்த பண்றது இப்போ? என்னாச்சு? ஏன் இப்படி நிற்கிது வண்டி? என்ன பக்கத்தில் ஆயில்லாம் ஊற்றி கிடக்குது? ஐயோ, எது ஆக்சிடெண்ட்டா? என்னாச்சுன்னு தெரியலையே. என்ன பேனட்டெல்லாம் ஓப்பனில் கிடக்குது, இவ்வளோ ஆயில் ஊற்றி கிடக்குது. அச்சோ, ஐயோ, ஐயோப்பா, ஏய் எங்கே தான் போய் இடிச்சிங்க? ஐயோ ஆண்டவா, வண்டியில் உட்காந்து யாருக்கும் எதுவும் ஆயிருக்கூடாது ஆண்டவா. என்ன இப்படி ஐயோ நசுங்கி போய் கிடக்குது. ஐயோ சரி, கண்டம் ஆயிடுச்சு வண்டி. பிரச்சனை இருக்கும் அந்த தேவையா வண்டி மக்களே. ஐயோ சாமி, சரியான ஆக்சிடென்ட் மக்களே. இப்படி ஒரு ஆக்சிடென்ட் யாருக்குமே நடக்கூடாது. ஆண்டவங்கிட்ட வேண்டது ஒன்னே ஒண்ணுதான். வண்டியில வந்தவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம இருந்தா சந்தோஷம். ஏன்னா காரை வந்து சர்வீஸ் பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடலாம். ஆனா மனுஷங்களுக்கு ஏதோ ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்களும் நைட்ல போகும்போது வரும்போதெல்லாம் ரொம்ப கவனமா ஓட்டுங்க வண்டியை.
கொஞ்சம் கண்ணு இருந்தாலும் உடம்பு அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அதை பாரு ஆர்டர் போட்டான், எங்கே எல்எம்என்ஆரில் போட்டிருக்கான். சரி வாங்க அதையும் போய் எடுக்கலாம். அஜோர் ஏன் மணி என்ன தெரியுமா ஆகுது? மணி கிட்டத்தட்ட 4:35 ஆகுது. இப்போ அடுத்த ஆர்டரும் போட்டான். எங்கே போட்டிருக்கான்? எல்எம்என்ஆரில் போட்டிருக்கான். எல்எம்என்ஆரில் போட்டான்னா 84 ரூபாய்க்கு போட்டிருக்கான். சரி 56 ரூபா 59 ரூபாய்க்கு போட்டிருக்கான். சரி வாங்க போய் எடுக்கலாம். இது எங்கே எடுத்துகிட்டு போகுது? கோவை புதூர் எங்கே ஏரியா? டே தம்பி சுகி சூப்பர்ரா. நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன்டா. இப்படியே டெய்லியும் பண்ணினா நல்லா இருக்கும்டா. எப்படியும் நான் போகிறதுக்கு 5 ஆகிடும். கரெக்டாக இருக்கும்டா. கூடா சூப்பர்ரா. சரி மக்களே, நாளைக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் எவ்வளோ ஓட்டிருக்கேன்னா அப்புறமா வரேன், டெலிவரி முடிச்சுட்டு வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது எவ்வளோ? 2980 ப்ளஸ் ஒரு 425 ரூபா இன்சென்டிவ். 3405 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம் நேற்று. சூப்பர். 3405 ரூபா. ஸோ நம்ம நேற்று காமிச்சிருந்தோம் இல்லையா, என்னடா இது தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ ஓட்டியிருந்தோம்? 2350 ஓட்டியிருந்தோமா? சரி 13,350 ஸ்டார்ட் பண்ணியிருந்தோமா? இப்போ எவ்வளோ? 13,680. எப்பா அப்போ எத்தனை கிலோமீட்டர் தான் ஒரு நாளைக்கு ஓடும்? 330 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறோமா? வெரி நைஸ் டு மீட் யூ. ஓகே, பை த பை டே 8ஓட இன்கம் என்னன்றதை பார்த்துட்டீங்க. டே இன்கம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்குன்றதை பார்த்துட்டீங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட் டேக்கு போகலாம்.